Hi everyone. So 12th standard 11th standard என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வீடியோ போட்டேன் 4-5 நாள் ஆச்சு நினைக்கிறேன், 4 நாள் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ச்சியாக நான் போடுறேன். கவுன்சிலிங்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அந்த பசங்களுக்கு போன வருஷம் உங்கள் சீனியருக்கு. ஸோ என்ன அப்படின்னா 2024 கோட்டையில் எக்ஸாம் வரப்போது. என்ன சார் இன்னும் இம்பார்ட்டன்ட் போடாமல் இருக்கீங்க? பயப்படாதீங்க, ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் வந்து போட்டாச்சு. ஸோ எல்லா 5 மார்க்ஸும் போட்டாச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் அந்த பழைய புக்லேருந்து போட்டுட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. நான் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்க்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வீடியோ போடுவேன். இன்றைக்கி நைட்டு கூட அப்டேட் வந்தால் வரும். ஆனால் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட இந்த வாரத்துக்குள்ளே போட்டிருந்தேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க. இந்த 3 நாளுக்குள்ளே 11த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி போட்டுறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, கோட்டையிலி எக்ஸாம் 2024 முக்கியமான எங்கிட்ட நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க. இது வந்து உண்மையிலே எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. சரி, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நினச்சிக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, கோட்டையிலியில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பப்ளிக்கில் பாதிக்கும்னு எப்படி புரிஞ்சுக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சீனியர்ஸில் நல்ல மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க, நல்ல கம்மி கட் ஆஃப்லையோ இல்லை கம்மி மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிங்கன்னா தெரியும். கடைசி 3 மாதம் படித்தா முடியுமா, அதுவும் நம்ம குரூப் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் முடியுமா கேட்டால் தெரியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கடைசி 3 மாதத்தில் எதையுமே பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து இந்த கோட்டையிலி போர்ஷன்ஸை ஓரளவுக்கு நல்லா எதிர்கொள்ளுங்க, கஷ்டப்பட்டு படிங்க. அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். முடியவே முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பி படிக்கலாமாங்க சார்னு கேட்டால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பி படிக்கலாம், அட்லீஸ்ட் அதையாவது படிங்க. பட் நம்ம மேக்ஸுக்கு கொடுத்துட்டோம், 12th மேக்ஸுக்கு கொடுத்துட்டோம். நம்ம சேனல் இருக்குது. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட 2 பிளேலிஸ்ட் இருக்குது. 12th பிளேலிஸ்ட்டு, 11த்துக்கு நீ பிளேலிஸ்ட் மேக் பண்ணல. பட் 11த்துக்கு மேக்ஸ் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் தொடர்ச்சி அந்த 3 நாளில் நம்ம சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இப்போ போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் த போர்ஷன்ஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட். இப்போ தமிழ் எடுத்திங்கன்னா 5 ஏழு இருக்கும், இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா 4 லெசன் இருக்கும், மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும், கெமிஸ்ட்ரி வால்யூம் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும், 5ஆவது லெசன் மட்டும் இருக்காது. செகண்ட் வால்யூமில் 8, 11, 12 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்கும், 6ஆவது லெசனும் சேர்த்தி. அதுக்கப்புறம் இதில் பயாலஜின்னு எடுத்திங்கன்னா 12th இருந்தால் 5 லெசனு ப்ளஸ் ஜுவாலஜியில் 8 லெசனு, 11th இருந்தால் 7 லெசன் பாட்னியில், ஜுவாலஜியில் 8 லெசன். ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் சிஎஸ்சில் 10 லெசன். ஸோ இப்படி இருக்குது சார், எப்படி சார் நாங்கள் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஏதாவது தெரியுமான்னு பாருங்கள். ஸோ பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அதிலே கோட்டை விட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழில் நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டாச்சு. ஓரளவுக்காவது நம்ம படித்தோம்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் படித்தாவது மார்க் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்போ தமிழில் வந்து ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி போர்ஷன்ஸ் ஆகுது. இப்போ நான் 5 லெசன் சொல்கிறாங்கன்னா ஒரு 3 லெசன் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ்னால் ஒரு 2 லெசனாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபெயில் ஆகிற கேரக்டராக இருந்தால் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ 7 5 மார்க் இருக்கா, 2 5 மார்க்கு 10 1 மார்க்காவது கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 சாப்டராவது ஒழுக்கமாக படிங்க. இல்லை 5 மார்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் பண்ணி 1 மார்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 5 மார்க்கில் ஒரு 4 கரெக்டானா கூட நமக்கு வந்து என்ன ஆகிடும், பாஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சாப்டருமே இப்போவே கைக்குள்ளே போடுறது நல்லது. ஃபிசிக்ஸும் அப்படி தான். நீங்கள் ஒரு 6 லெசன்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், ஒரு 3 லெசன் படிச்சிங்கன்னா போதும். 1 2 5 சொல்லிட்டான். 11th இருந்தீங்கன்னா 1 2 4 6 அட்லீஸ்ட் இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், உங்களால் சர்வே பண்ண முடியும். ஸோ நான் சொல்லக்கூடிய என்னென்னா, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமாவது ஒழுக்கமாக படிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது போதும். ஸோ இதை பண்ணிங்கனாலே போதும். பயாலஜியில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை, அட்லீஸ்ட் புக் பேக்காவது படிங்க. பாட்னியில் ஒரு 3 லெசன், ஜுவாலஜியில் ஒரு 3 லெசன் படிங்க போதும். கம்ப்யூட்டரில் ஒரு 6-7 லெசனாவது ஒழுக்கமாக புக் பேக் படிங்க போதும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் முடியும், உங்களுக்கு டைம் இருக்குது. ஒரு சில வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து 5ஆம் தேதிக்கு மேலே வருது நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிங்க. அட்லீஸ்ட் உங்கள் பாஸ் ஆகிறக்காவது உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் நல்லா படித்து ஒரு 25% ஒழுக்கமாக படித்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இல்லை சார் நான் நல்லா படித்து ஒரு 80% மார்க் எடுப்பேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 500 மார்க் எடுக்கிறேன், ஒரு 450 மார்க் எடுக்கிறேன்னா செம்ம பெனிஃபிட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2025. அப்போது கோட்டையிலி எக்ஸாம் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று.
உதாரணத்துக்கு கொரோனா பேட்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கேன்சல் ஆகி குவார்ட்டர்லி மார்க்கும் ஆஃப் இயர்லி மார்க் எடுத்தாங்க. ஸோ அந்த குவார்ட்டர்லி மார்க்குங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு அங்கே காட்டியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க்கு எங்கேயாவது எடுத்துக்குவான்னு கேட்டால் கிடையாது. பட் உங்களுடைய கரியர் பாத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாதி போர்ஷன்ஸ் அங்கேயே நீங்கள் படிக்கிறீங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு காவாசி போர்ஷனாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னா அடுத்த வர மிட்டம் போர்ஷன்ஸை படித்து பேலன்ஸ் பண்ணி ஹாஃப் இயர்லியில் ஓரளவுக்கு ஒரு 75%, ஹாஃப் இயர்லியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70 to 75% எடுத்துட்டோம்னா பப்ளிக்கில் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் 90% கேரண்டிங்க. இது நடந்திருக்குது. ஸோ அதனால் ஹாஃப் போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். முடிஞ்சளவு பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நல்லா போய் எதிர்கொள்ளுங்கள். 80 to 90% எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை டு கெட் அட்லீஸ்ட் மினிமம் 60%. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 60% மார்க். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 90க்கு ஒரு 50, இங்கிலீஷில் 90க்கு ஒரு 50லேருந்து 60, மேக்ஸில் ஒரு 90க்கு வந்து ஒரு 50, அந்த மாதிரியாவது எடுங்கிறேன். ஃபிசிக்ஸில் வந்து 70க்கு ஒரு 35, 70க்கு சொல்கிறேன். கெமிஸ்ட்ரியில் ஒரு 35, 40. இது எடுக்கிறதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 3-4 லெசன் போதும். சரிங்களா? நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட்லேயே அதெல்லாம் வரும். பயாலஜியில் பாருங்கள், பாட்னியில் ஒரு 15 மார்க்கு, ஜுவாலஜியில் ஒரு 15 மார்க் எடுத்தால் முடிஞ்சு. கம்ப்யூட்டர் புக் பேக் படித்து 1 மார்க் படிச்சிங்கனாலும் 30 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதனால் பாஸ் பண்ணுறங்கிற ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு 30-35 மார்க்காக எடுத்து ஒரு டீசெண்டான ஸ்கோரை கொண்டு வாங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க பொட்டன்ஷியல் போட்டு நல்லா படிங்க. ஸோ மேக்ஸிமம் 80% எடுத்துட்டிங்கன்னா, மினிமம் 60 ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 80% எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். ஹாஃப் இயர்லி போர்ஷன்ஸை தாராளமாக முடிக்க முடியும். டோன்ட் கெட் ஃபெயில். நீங்கள் ஃபெயில் மட்டும் ஆயிர வேண்டாம். ட்ரை டு கெட் பாஸ் மார்க். ஸோ பாஸ் மார்க்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கடைசிக்கு ஃபெயில் ஆகணும்னு வந்துட்டிங்கனாலே ஏதோ பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு பிட்டு அடித்து பாஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பிட்டு வந்து எந்தளவுக்கு நீடிக்கும்னு எனக்கு தெரியல. பப்ளிக் எக்ஸாம் பிட்டு அடித்து எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் தயவு செய்து பாஸ் பண்ணாத ட்ரை பண்ணுங்கள். முடியாத பசங்க, நல்லா படிக்கக்கூடிய பசங்க ட்ரை டு கெட் 550+ ஆர் 500 அட்லீஸ்ட். அவ்வளோதான். ஆவரேஜாக ஒரு 450. இதைத்தான் நான் சொல்ல முடியும். இதுக்கு கீழே போகாமல் பார்த்துக்கோங்க நல்லா படிக்கிற பசங்க. ஏன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமோட இம்பேக்ட் 2025 பப்ளிக் எக்ஸாமுக்கு முழுமையாக இருக்கும். நான் சொல்கிறது நம்பலை. குவார்ட்டர்லியில் நீங்கள் ஃபெயில் ஆகி பாருங்கள், அப்போ தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் டவுன் ஆகுறீங்க. ரொம்ப டவுன் ஆவீங்க. உடனே உங்கள் வாத்தியாரங்களை குத்தம் சொல்லுவீங்க. இல்லை அப்படின்னா உங்கள் டியூஷன் போகிற வாத்தியாரை குத்தி சொல்லலாம். யாரை குத்தம் சொன்னாலும் சரி, நீங்கள் படிச்சிங்களா, நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்களா, நீங்கள் கரெக்டான ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்களா, நீங்கள் ஈவினிங் டெய்லி வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனாக என்ன வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மேலே தான் தப்பாக இருக்கும். 90% நம்ம மேலே தான் தப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட் மேலே தான் தப்பாக இருக்குது. நான் ஸ்டூடெண்ட்டை குறை சொல்லணும்னு சொல்லலை. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம் வெறித்தனமாக படிங்க. ஒன்றே நான் சொல்லிக்கிறேன், நம்மளால் முடியலையா அட்லீஸ்ட் பாஸ் பண்ண ட்ரை பண்ணு. சார் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சேலஞ்ச் போடுங்க சார், நான் வந்து நல்லா பண்ணுவேன், நான் போடுறதுக்கு ரெடி தான், அதை ஃபாலோ பண்ணுறக்கு ஆள் இல்லையே, 100 பேர் ஃபாலோ பண்ணுவோம் சார், 100 பேர்த்துக்காவது போடுங்க சார், நான் போடலாம் தான் இருக்கேன், பப்ளிக் எக்ஸாம் போடுறேன், ஆஃப் இயர்லிக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து படிக்கிறவங்க 10 நாள் தான் இருக்குது, எல்லா இம்பார்ட்டன்ட் இந்த 3 நாளில் போட்டுறேன். இம்பார்ட்டன்ட் நம்ப வேணாம், அப்படி நம்புங்க அப்படின்னு சொல்லலை, நம்ப வேண்டாம் தான் சொல்லுவோம். பட் இப்போ இருக்க சினாரியாவில் ஒன்றுமே படிக்காத அந்த இம்பார்ட்டன்ட் மட்டுமாவது படிச்சுட்டு போய் நல்லபடியாக எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கை கொடுக்குமா அப்படிங்கிற கோட்டையில் கண்டிப்பாக 85% மேலே எடுக்கிறதுக்கே கை கொடுக்கும், 90 எடுக்கிறதுக்கு கை கொடுக்கும். பப்ளிக்கில் கை கொடுக்குமா? கொடுக்கும். அதுக்கெலாம் வழி வச்சுருக்கேன். தயவு செய்து பல விஷயங்கள் பாருங்கள், நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. 12th 11th பல விஷயங்கள் பண்ணோம் போன வருஷம், இந்த வருஷமும் அந்த விஷயங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியுது நம்ம சேனல் இருக்குன்னு. ஸோ 500 எடுக்க முடியுமா, 450 எடுக்க முடியுமான்னு பிளான் சொல்கிறத விட யதார்த்தம் என்னன்னு நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ ட்ரை டு கெட் பாஸ் மார்க். அட்லீஸ்ட் ஃபெயில் ஆகக்கூடியவங்க மினிமம் 60 எடுங்க. ஆவரேஜாக எடுக்கிறவங்க மினிமம் 60%, அட்லீஸ்ட் ஒரு 400 to 420, அட்லீஸ்ட் ஒரு 380 வேணாம், 390க்கு மேலே 80% எடுத்தால் ரொம்ப சந்தோஷம். அதுதான் நீங்கள் சொல்கிறேன். ஸோ பாய். கண்டிப்பாக வந்து நைட்டு முடிஞ்சால் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதாவது போடுறேன். கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார் இம்பார்ட்டன்ட் போடணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து போன வருஷத்தோடது கூட படிக்கலாம், பட் நான் தரேன். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுவே லேட்டுன்னு எனக்கு தெரியும், நான் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.